கோலங்கள் சீரியல் ஆதியோட மனைவி யாருன்னு தெரியுமா? சன் டிவி சீரியல் நடிகை தான். 90s சீரியல் ரசிகர்கள் யாரா இருந்தாலும் கோலங்கள் சீரியல்ல ஆதி அப்படிங்கிற வில்லன் கேரக்டரை மறக்க முடியாது. அந்த கதாபாத்திரத்தை உயிரோட்டமா நடிச்சவர் தான் அஜய் கபூர். பல வருஷங்கள் கடந்த பிறகும் ஆதி பத்தி பேசப்படுறது அந்த கேரக்டரோட தாக்கத்தை காட்டுது. இப்போ அதே தன்னோட குடும்பத்தோட புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காரு. அது சோசியல் மீடியாவுல வைரல் ஆயிட்டு வருது. அஜய் கபூர் வாழ்க்கையில இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அவரோட மனைவி நிஷா கபூர் தான். அவங்களும் சின்ன திரை நடிகை தான். சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய மல்லி சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. நிஷா கபூர் சின்ன திரையில அறிமுகமானது ருத்ரவீணை சீரியல் மூலமா தான். அதுக்கு பின்னாடி பல வாய்ப்புகள் வந்தாலும் சில காலம் இடைவெளி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய இடைவெளிக்கு பின்னாடி மறுபடியும் நடிப்புக்கு திரும்பி இருக்கிறது இப்போ ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நிஷா கபூர் தன்னோட ஆரம்ப கால அனுபவத்தை பகிர்றப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. பள்ளி படிப்பை முடிச்ச பின்னாடி மாடலிங் துறையில அவங்க நுழைஞ்சாங்க. கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலேயே பல விளம்பரங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அதே நேரத்துல சினிமா வாய்ப்புகளும் அவங்கள தேடி வந்துச்சு. அப்போ விஜய் நடிச்ச ஷாஜகான் படத்துல நடிக்க அழைப்பு வந்துச்சாம். இது பலருக்கும் பெரிய வாய்ப்பா இருந்தாலும் நிஷா கபூர் அந்த வாய்ப்பை மறுத்துட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சினிமாவை விட சீரியல் நடிப்புல தான் அதிக ஆர்வம் இருந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல எடுத்த முடிவு தன்னோட வாழ்க்கை பாதையை மாத்திட்டதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல தான் எடுத்த முடிவு தவறு அப்படிங்கறத பின்னாடிதான் நிஷாவுக்கு புரிஞ்சுதாம். ஷாஜகான் படம் பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்துல நடிச்சவங்களுக்கு நல்ல அடையாளம் கிடைச்சது. அந்த நிலையில அப்போ எடுத்த முடிவை நினைச்சா இப்பவும் சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா பேசியிருக்காங்க. நிஷா கபூர் சினிமா அப்புறம் சீரியலோட தன்னோட நடிப்பை நிறுத்தல. அவங்க 100க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க. டாடா டீ விளம்பரம் தான் அவங்களோட முதல் முக்கியமான வாய்ப்பு. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து தன்னோட அனுபவத்தை வளர்த்துக்கிட்டாங்க. சின்ன திரையில ஆரம்பிச்ச ருத்ரவீணை சீரியலுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய இடைவெளி எடுத்துக்கிட்டாலும் இப்ப மறுபடியும் மல்லி சீரியல் மூலமா திரும்பி இருக்காங்க. அஜய் கபூர் அப்புறம் நிஷா தம்பதியினரோட குடும்ப புகைப்படங்கள் சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அவங்களோட மகனை பார்த்த ரசிகர்கள் இவங்க மகன் இவ்ளோ பெருசா ஆயிட்டாரா அப்படின்னும், அடுத்த ஹீரோ ரெடியா இருக்காரே அப்படின்னும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த குடும்பம் மறுபடியும் பேசப்படுறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது சமீபத்துல எதிர்நீச்சல் சீரியல்ல ஈஸ்வரி கேரக்டர் மாற்றப்பட்டு அவங்க கோமாவுல இருந்து திரும்பி வர்றது மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல புதுசா குணசேகரனுக்கு ஒரு வில்லன் வராரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கோலங்கள் ஆதி இனி எதிர்நீச்சல் சீரியல்ல திரும்பி வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்தது. ஆனா அது நடக்கல. இதனால ஆதி வந்திருந்தா இன்னும் தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஒரு காலத்துல வில்லன் கேரக்டர் மூலமா புகழ்பெற்ற அஜய் கபூர் இப்போ சமீப காலமா எந்த திரைப்படங்கள்லயும் சீரியல்லயும் நடிக்கல. இதனால இவர் மறுபடியும் நடிக்க வரணும் அப்படிங்கிறது பலரோட ஆசையா இருக்கு.